ஒரே படத்துல அக்கா, தங்கச்சி 2 பேர் கூடயுமே டூயட் பாடுன கேப்டன் விஜயகாந்த். தமிழ் சினிமாவுல அரசியல்லயும் தனக்கென தனி இடத்த பிடிச்சு வச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். சினிமாவுல பல நடிகைகள் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாலும், ஒரே படத்துல அக்கா, தங்கச்சி அப்படின்னு 2 பேர் கூடயுமே நடனம் ஆடி அசத்தியிருக்காரு. அந்த நடிகைகள் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல அம்பிகா, ராதா, ஊர்வசி, கல்பனா, கலாரஞ்சனி, ராதிகா, நிரோஷா அப்படின்னு சகோதரிகள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சினிமாவுல பிரபலமான சகோதரிகள். ஆனா இந்த வரிசையில சரியா பிரபலம் ஆகாத சகோதரிகளும் இருக்கத்தான் செய்றாங்க. அவங்க தான் பானுப்பிரியா, அவங்களோட தங்கச்சி சாந்தி பிரியா. ஆந்திராவ சேர்ந்த பானுப்பிரியா, தமிழ் சினிமாவுல பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல வெற்றி படங்கள குடுத்திருக்காங்க. அதே சமயம் தமிழ்ல ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும், எல்லா படங்களையும் ஹிட் படமா கொடுத்தவங்க தான் சாந்தி பிரியா. 1983வது வருஷம் வெளியான மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க பானுப்பிரியா. விஜயகாந்த், சத்யராஜ், பாக்யராஜ், கார்த்திக், கமல்ஹாசன் மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 1990வது வருஷம் வெளியான சிறையில் பூத்த சின்ன மலர் ஆரம்பிச்சு 5 படங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாந்தி பிரியா 1987வது வருஷம் வெளியான ராமராஜனோட எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல அறிமுகமாகி ஒரு சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல தன்னோட அக்கா பானுப்பிரியா கூட சிறையில் பூத்த சின்ன மலர் படத்துல சாந்தி பிரியா நடிச்சிருப்பாங்க. இதுல அக்கா பானுப்பிரியாவ விஜயகாந்த் காதலிக்க, அவர சாந்தி பிரியா காதலிப்பாங்க. போன 1990வது வருஷம் வெளியான இந்த படத்த அமிர்தம் அப்படிங்கிறவர் இயக்கியிருந்தாரு. எஸ். சந்திரன், ஜெயபாரதி, தியாகு, சார்லி மாதிரியான பல பேர் நடிச்சிருந்த இந்த படத்துல வில்லனா மறைந்த நடிகர் ராஜேஷ் நடிச்சிருப்பாரு. இளையராஜா இசையில வெளியான இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரசிகர்களோட மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. 1982வது வருஷம் சந்திரசேகர், மேனகா நடிப்புல வெளியான தூக்குமேடை படத்துக்கு பின்னாடி அமிர்தம் இந்த படத்தின் மூலமா மறுபடியும் இயக்குனரா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கு வாலி, பிறைசூடன், கங்கை அமரன், புலமை பித்தன் இவங்க எல்லாருமே பாடல்கள் எழுதியிருந்தாங்க. இதுல கே.எஸ். சித்ரா பாடின வச்சான் வச்சான் அப்படிங்கிற பாட்டுக்கு சாந்தி பிரியா சிறப்பாவே நடனமாடியிருப்பாங்க. இது மூலமா ஒரே படத்துல அக்கா, தங்கச்சி அப்படின்னு 2 பேர் கூடயுமே கேப்டன் விஜயகாந்த் நடனம் ஆடியிருக்காரு. எங்கேயோ கேட்ட குரல் படத்துல ரஜினிகாந்த், காதல் பரிசு படத்துல கமலஹாசன் இவங்க ஒரே படத்துல அம்பிகா, ராதா அப்படின்னு சகோதரிகள் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில விஜயகாந்தும் இடம் பிடிச்சிருக்காரு. சிறையில் பூத்த சின்ன மலர் படமும் கேப்டனுக்கு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. கடைசியா 1992வது வருஷம் உயர்ந்தவன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க சாந்தி பிரியா. 33 வருஷங்கள் இடைவெளிக்கு பின்னாடி வெற்றிமாறன், அனுராக் கஷ்யப் தயாரிப்புல வர்ஷா பாரத் இயக்கியிருக்கக்கூடிய பேட் கேர்ள் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.